நீலக்கடலின் அலைமேல் சூரியன் மிதக்கிறானா என்ன? இல்லை, சூரியன் இல்லை, சின்னஞ்சிறு குழந்தை அது. பலகையிலே சேர்த்து பீதாம்பரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. அக்குழந்தையின் முகத்திலே எவ்வளவு பிரகாசம், அத்தனை தேஜஸ்! ஆனால் குழந்தைக்கு உயிர் இருக்கிறதா? ஒருவேளை ஆஹா! இருக்கிறது, உயிர் இருக்கிறது. புயலுக்குப் பின் அமைதியடைந்த கடலில் லேசாக கிளம்பி விழும் இளம் அலைகளின் நீர்த்துளிகள் குழந்தையின் முகத்தில் விழும்போது அது கிளுக்கென்று சிரிக்கிறது. படகோட்டி அடங்காத ஆர்வத்துடன் அந்த பலகையின் அருகில் படகை செலுத்துகிறான். குழந்தையை தாவி எடுத்து கட்டை அவிழ்த்து மார்போடு அணைத்து மகிழ்கிறான். அவனுடைய மார்பின் ரோமங்கள் குத்திய காரணத்தினால் குழந்தை அழுகிறது. படகோட்டி படகுக்குள்ளே பார்க்கிறான். அங்கே கப்பலிலிருந்து இறக்கும் பண்டங்களை கட்டுவதற்காக அவன் அன்று காலையில் கொண்டு வந்து போட்ட தொண்டைக் கொடிகள் கிடக்கின்றன. அக்கொடிகளை இலைகளோடு ஒன்று சேர்த்து குவித்து படுக்கையாக அமைக்கிறான். கொடிகளின் துணியிலிருந்து இளந்தளிர்களை பீத்து எடுத்து மேலே தூவி பரப்புகிறான். அந்த இளந்தளிர் படுக்கையின் மீது குழந்தையை கிடத்துகிறான். குழந்தை படகோட்டியை பார்த்து குறுநகை புரிகிறது. படகு கரையை நோக்கி விரைந்து செல்கிறது. கரையை நெருங்கும் போதே படகோட்டி கூச்சலிட்டு குதூகலிப்பதைக் கண்டு அந்த படகில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று கரையில் நின்றவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். படகு கரையோரத்தை அடைகிறது. கரையில் நின்ற ஜனங்கள் திரண்டு வந்து படகை சூழ்கிறார்கள். தீர்க்க தரிசனம் கூறிய மகானும் வருகிறார். வந்து குழந்தையை பார்க்கிறார். பார்த்துவிட்டு, நான் கனவிலே கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவன்தான். இவனுடைய சந்ததியார் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து 1000 ஆண்டுகள் அரசாளப் போகின்றனர் என்று கூறுகிறார். ஜனங்கள் ஆரவாரிக்கிறார்கள். திரைகடல் அளித்த தெய்வ குழந்தைக்கு அப்பெரியவர் இளந்திரையன் என்று பெயரிடுகிறார். தொண்டைக் கொடியின் மீது கண் வளர்ந்தபடியால் தொண்டைமான் என்ற பெயரும் இவனுக்கு பொருந்தும். இவனால் இனி காஞ்சி ராஜ்யத்துக்கு தொண்டை மண்டலம் என்று பெயர் வழங்கும் என்று தீர்க்க தரிசனமும் அவர் அருள்வாக்கிலிருந்து வெளிவருகிறது. வடமொழி புலவர் ஒருவர் இளந்தளிர்களின் மீது கிடக்கும் குழந்தையை பார்த்துவிட்டு அதற்கு பல்லவராயன் என்று நாமகரணம் செய்கிறார். அதை தமிழ் புலவர் ஒருவர் போத்தரையன் என்று பெயர்த்து கூறுகிறார். கவிஞர்கள் வருகிறார்கள். கடல் தந்த குழந்தையை பற்றி அழகான கற்பனைகளுடன் கவிதைகள் புனைகிறார்கள்.